Oneplus Nord ஒரு சூப்பரான ஃபோன் இல்லை, 25,000 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி 5G ஃபோன்னே சொல்லலாம். கைஸ் இதில் ஃப்ளாக்ஷிப் ஸ்னாப்ட்ராகன் 865லாம் இல்லை தான், ஆனாலும் ஸ்னாப்ட்ராகன் 765G கொடுத்து ஒரு 5G ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சிஜன் ஓஎஸோட காம்பினேஷனால கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் யூஸ் பண்ணுற ஃபீலை தான் அது தந்தது. ஓகே, OnePlus Nord பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா? சப்போஸ் நீங்கள் இப்போ தான் OnePlus Nord வாங்க போகிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு 100% புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த OnePlus Nordோட புது சீரிஸான N சீரிஸில் இருந்து OnePlus Nord n10 5G என்ற மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு இந்த ஃபோனை OnePlus Nordக்கு பதிலாக வாங்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். இது உங்கள் darklight tech. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். OnePlus ப்ரீமியம் பிராண்டுன்றதால ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கோரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 கொடுப்பாங்கன்னே நம்பலாம். அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சுவல் டிசைன், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மவுண்டட் இல்லை, ரியர் மவுண்டடாக தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இங்கே AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிடல. AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தால் ஃப்ரண்ட் இன் டிஸ்பிளேலே கொடுத்துருக்க சான்ஸ் இருந்திருக்கு. ஓகே, பில்ட் அண்ட் டிசைன் பார்த்துட்டோம். கலர் வேரியண்ட்னு பார்க்கும்போது மிட்நைட் ஐஸ் என்ற ஒரே வேரியண்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல 6.49 inches ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. பட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட் இந்த இடத்துல டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல OnePlus Nordலேருந்து ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்கிரேட் மாதிரியும் தெரியும், டவுன்கிரேட் மாதிரியும் தெரியும். அது என்னென்னு போக சொல்கிறேன். அங்கே 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா வச்சு ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. இங்கே 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் அது 48 மெகாபிக்சல் குவாட் கேமராவாக இருந்தாலும் பிரைமரி சென்சரில் OIS இருந்தது. இங்கே 64 மெகாபிக்சலாக இருந்தாலும் இங்கே OIS இல்லை. இந்த 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கூட 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சரும் இருக்குது. OnePlus மோனோக்ரோம் சென்சர்னு சொல்கிறாங்க. செல்ஃபி கேமரான்னு வரும்போது அங்கே டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. பிரைமரி 32 மெகாபிக்சல் இருந்தது. பட் இங்கே சிங்கிள் கேமரா செட்டப் தான். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க OnePlus Nord. கேமரா செக்மெண்ட்டில் OIS தவிர செல்ஃபி கேமராவை தவிர மீது எல்லாமே டீசெண்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல அதை OnePlus Nordலேருந்து ரொம்பவே டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி OnePlus Nordல ஸ்னாப்ட்ராகன் 765G யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு 5G ப்ராசஸர். ஓரளவுக்கு டீசெண்டான அப்பர் மிட் ரேஞ்ச் ப்ராசஸர்னே சொல்லலாம் அதை. பட் இங்கே ஸ்னாப்ட்ராகன் 690 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 7 சீரிஸ்லேருந்து 6th சீரிஸ்க்கு போயிருக்காங்க. பட் GPU சிமிலராக தான் இருக்குது. Adreno 619 இருக்குது. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அதை விட லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஏற்படலாம். பட் ரொம்ப அளவுக்குலாம் டவுன்கிரேட் பண்ண மாதிரி தெரியல GPU பொறுத்த வரைக்கும். பட் கிளாக் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் 2.4 GHz வரைக்கும் பூஸ்ட் ஆகுது. டீசெண்டான ப்ராசஸர்னே சொல்லலாம். OnePlus Nord கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு இது ஒரு டவுன்கிரேட் மாதிரி தெரியுது. ப்ராசஸரும் டீசெண்டாக தான் இருக்குது, பட் ரொம்பலாம் இல்லை. இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல 4300 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை புஷ் பண்ணுறதுக்கு ஒரு 4500 கொடுத்துருக்கலாம். இட்ஸ் ஓகே, இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வெயிட் கொஞ்சம் கம்மியாக வரும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 watt வாப் சார்ஜர் கொடுக்க போகிறதா லீக்ஸ் வந்திருக்கு. அண்ட் இதில் மைக்ரோ SD கார்டு ஆப்ஷனும் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ அவ்வளோதான் பேட்டரி பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட 6GB 64GB வேரியன்ட் யூரோப்பில் 27,000க்கு மேலே ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் இதை லான்ச் பண்ணும்போது கன்ஃபார்ம் 20,000 ரூபாயிலேருந்து 23,000 ரூபாய்க்குள்ளே தான் ப்ரைஸ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா OnePlus Nord இங்கே 25,000 ரூபாய்க்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம 20,000 ரூபாய் பட்ஜெட்லேயே ஃபிக்ஸ் ஆகிடலாம். அண்ட் எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் இருக்கிறதால நம்மளால் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனை OnePlus Nordக்கு பதிலாக வாங்கலாமான்னு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இது ஒன்றும் இந்தியாவில் லான்ச் ஆகலை. மேபி 80 Proவை லான்ச் பண்ணும்போது இந்த ஃபோனையும் லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். OnePlus Nord n10 5Gயில் இன்னும் 5G ஆப்ஷன் இருக்குது. டவுன்கிரேட்னு பார்க்கும்போது ப்ராசஸர் செக்மெண்ட்டில் தான் நோட்டிசபிளாக இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம்னா நீங்கள் Realme X3 மாதிரி ஃபோனுக்கு போயிருப்பீங்க. ஆனால் நீங்கள் OnePlus Nordை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் OnePlus என்ற பிராண்ட் வேல்யூ தான் இல்லையா? ஸோ இந்த OnePlus Nord n10 5G வாங்குறவங்க ஹை பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கவங்களா இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மொபைலை வாங்கும்போது நாடோட கம்மியான பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சா மட்டும் வாங்கலாம். அண்ட் கேமரா மெகாபிக்சல் வைஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் பிரைமரி சென்சாரில் OIS இல்லை. அண்ட் செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணுங்கள். ஓகேவானு பாருங்கள். அண்ட் லான்ச் ஆன அப்புறம் ப்ரைஸிங்க்கு மேட்ச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஓகேனா பாருங்கள். அப்புறம் நீங்கள் உங்களோட டெசிஷனை எடுங்க. பார்க்கலாம். நானும் லான்ச் பண்ண அப்புறம் இந்த 2 ஃபோனுக்கும் கம்பேரிசன் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதுதான் என்னோட OnePlus Nord n10 5G ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.